இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஏப்ரல் 19. சர்வவல்ல தேவனின் ஆளுகையில் மகிழ்ந்திருங்கள். சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் ஜனங்களை பார்த்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என கூறினார். ஆம், அவர் பூமிக்கு மேலாக சர்வத்தையும் ஆளும் வல்லவராக வீற்றிருப்பதால் நாம் அமர்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கலாம். அவரின் சர்வ வல்லமையுள்ள ஆளுகையை அறிந்து கொள்ளும்படியான ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இஸ்ரவேல் தேசத்தின் எதிரிகளில் மிக பிரதானமான எதிரி சோவியத் ரஷ்யா என்பதை நாம் யாவரும் அறிவோம். இஸ்ரவேல் தேசம் பூமியிலிருந்து அழிக்கப்பட்டு போகுமானால் அதனிமித்தம் ரஷ்யா மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்துவிடும். ரஷ்யாவின் மனநிலை இவ்வாறு இருக்கும் சமயம் ஓர் நிகழ்ச்சி நடந்தது. அதாவது 1948ஆம் ஆண்டு மே மாதம் பிரிட்டன் யூதர்களுக்கு பாலஸ்தீனா தேசத்தை தருவதாக கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டது. அச்சமயம் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக ரஷ்யா போட்ட ஓட்டானது ஐக்கிய நாடுகள் இஸ்ரவேல் மாநிலம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்துவிட்டது. ஆனால் உண்மையில் ரஷ்யா ஓட்டு போட்டதின் நோக்கம் பிரிட்டிஷ் அரசை பாலஸ்தீனாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்குத்தான். அப்படி இருக்க நடந்தேறிவிட்ட நிகழ்ச்சிகள் தேவன் எவ்வளவாய் சர்வத்தையும் செம்மையாய் ஆளுகிறார் என்பதை அழகூட்டி சித்தரிக்கின்றது. ஆம், ஓர் கிறிஸ்தவ நாடு என அழைக்கப்பட்ட தேசம் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டது. ஆனால் தேவனோ யூதர்களுக்கு அவர்களின் தேசத்தை திரும்ப தருவேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற துரிதம் கொண்டார். அவரோ தன் சர்வ ஆளுகையின் வல்லமையினால் ஓர் நாத்திக தேசத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன் வார்த்தையை நிறைவேற்றி விட்டார். சர்வலோகத்துக்கும் உரிய மகா சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். இவ்வுலகத்தின் நிகழ்ச்சிகள் அத்தனையும் அவருடைய ஆளுகைக்குள் அடங்கியே இருக்கிறது. இந்த சத்தியத்தில் நம்முடைய விசுவாசம் வேரூன்றி நிலைத்திருக்கும் போதுதான் இனிவரும் நாட்களில் நம்மை சுற்றி என்ன சம்பவித்தாலும் நம்முடைய இருதயம் பூரண இளைப்பாறுதலுக்குள் இருந்திட முடியும். ஜெபிப்போமா. பரம தகப்பனே, உமது சர்வ வல்லமையுள்ள ஆளுகையில் சகலமும் செம்மையாய் நடந்தேறும் என்ற விசுவாசம் எங்கள் உள்ளத்தில் வேரூன்றிவிட கிருபை தாரும். ஆமென்.